கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்றால் ஆத்தும ரட்சிப்புக்காக கர்த்தரை மட்டுமே நம்புகிறவன். அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்புக்காக மனுஷன் என்ன பண்ணலாம்? என்ன வேணா செய்வான்ல. ஆத்தும ரட்சிப்பு அப்படின்றதுக்காக, அதாவது இப்படி சொல்லலாமே, ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு, மோட்சத்துக்கு, நாம சொல்லுகிறபடி பரலோகத்துக்கு போக வேண்டும், அல்லது எனக்கு இன்னொரு வாழ்வு வேணும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு எனக்கு இன்னொரு வாழ்வு வேணும், மறுமை, திரும்படியும் பிறக்கணும் அப்படின்னு எல்லா ரிலீஜியனும் பேசுகிறது அல்லவா. அப்ப இந்த ஒரு வாஞ்சை மனுஷனுக்கு காணப்படும் பொழுது அவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவான்? இப்படிப்பட்ட ஒரு பயம் காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் லைஃபை குறிச்சதான ஒரு பயம் காணப்படுகிற மனுஷனுக்கு அவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவான்? அவன் செய்கிறவனாய் காணப்படுவான் இல்லையா. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பானா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆத்தும ரட்சிப்புக்காக கர்த்தர் என்கிற ஒருவரை மட்டுமே. எப்படி சொல்றாரு அவரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தர் ஒருவரையே நம்புகிறதான ஒரு மனுஷனாய் இருக்கிற அப்படின்னால்தான் அவரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, அவரை மட்டுமே தன்னுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக, பரலோக வாழ்வுக்காக, மறுமைக்காக நம்புகிறதான மனுஷனை அது குறிக்கிறது. ஏசாயா 45 அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 45:22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவானவர் இந்த உலகத்துல காணப்பட்ட போது அவர் பாத்தீங்கன்னா காணாமற் போன இஸ்ரவேலர்களிடத்துல அனுப்பப்பட்டேனே ஒழிய வேறொன்றும் இல்லை, இந்த ஆடுகளை தேடிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மத்தியில தான் ஊழியம் என்ன பண்ணார். அவர்கள் மத்தியில தான் அவர் சிலுவையிலே தூக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லையா. அப்ப நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, அதுக்கு மேல இப்படி சொல்லிருக்கலாம்ல, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளவர்களே, யூதேயாவுக்குள்ளவர்களே சொல்லிருக்கலாம்ல. அப்படி அல்ல, பூமி எங்கும் உள்ளவர்களே. இந்த பூமியில எந்த இடத்துல ஒரு மனுஷன் காணப்பட்டாலும் அவன் தன்னை உண்டாக்கினதான கர்த்தர் என்கிற தெய்வத்தை அவன் தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. என்ன ஒரு நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கணும், அல்லது நோக்கி பார்த்து அறிந்து கொண்டு என்ன நம்பணும்? என்ன நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கணும்? ரட்சிக்கப்படுவதற்கு இதுதான் வழி என்கிற நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து அறிந்து கொண்டால் என்ன நம்பணும்? இந்த மனுஷன் சொல்ற மாதிரி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறான் அல்லவா. அப்ப அவரை நோக்கி பார்த்தால் அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று நம்ப வேண்டும். ஏசாயா 45 சொல்லு, ரட்சிக்கப்பட விரும்பி நீ பூமியில எங்கு காணப்பட்டாலும் சரி என்னை தேடு. என்னை நோக்கி பாருன்னா என்ன அர்த்தம்? என்னை தேடு, என்னை நீ கண்டடுவாய், அதாவது நீ என்னை ரட்சிக்கப்படுவாய். என்ன நம்ப வேண்டும் நீ? நானே தேவன், வேறொரு தேவன் இல்லை. இந்த இயேசுவானவரை அன்றி, சிலுவையிலே தூக்கப்பட்டதான நமக்காக இறங்கி வந்து தன்னையே ஒப்பு கொடுத்ததான இயேசுவானவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி அவன் நம்புவானானால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவன் அறிந்து கொண்டான், அவர் யார் என்பதை கண்டடைந்தான், அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான் என்று தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்.